you're watching in Out Cinema with me Divya. ஜிவி பிரகாஷோட ரிபல் படத்தோட பிரஸ் மீட் ஈவெண்ட் வந்து நடந்து முடிஞ்சிருந்தது. இந்த ஈவெண்ட்ல வந்து ரிபல் படத்தோட மூவி டீம் இந்த படத்தை பத்தி என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து ஜிவி ரிபல் புகழ மேடையா இல்லை என்ன புகழ மேடையான்னு தெரியல. அண்ட் ரொம்ப சந்தோஷம். நான் என்னுடைய வேலையை நான் சரியாக செஞ்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். என்னை வாழ்த்திய பேசிய எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வந்து ரெபலோடைய லுக் அண்ட் டிசைன் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் அண்ட் வந்து அதோட கலரு ஒரு பீரியட் படத்தோட மூடுக்குள்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசியிருக்காங்க. அண்டு ரெபலை பார்க்குறப்போ இது வந்து ஒரு மூணாறு சம்மந்தப்பட்ட அது கிட்ட இருக்கிற கதை மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படி தானடா இல்லையா? ஓகே, அப்படி இருக்கிறப்ப வந்து ரொம்ப முக்கியமாக ஏன்னா எல்லை பிரிவினை அண்ட் வந்து மொழியும் அங்கே வந்து கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறதுனால வந்து அந்த பிரிவினைக்குள்ளே அங்கே இருக்கிற அந்த பாலிடிக்ஸ்குள்ளே இந்த படத்தை வந்து ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க பேசியிருக்கிற பாலிடிக்ஸை பார்க்குறதுக்கு நானும் வந்து ஆர்வமாக இருக்கிறேன். அண்டு ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆஃப்ரோ அண்டு இன்னொரு மியூசிக் டைரக்டர் அவரும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்காங்க படத்தில் பார்க்குறப்போ. எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஜிவி சாருக்கு வந்து என்னுடைய அன்பும் மகிழ்ச்சியும். நான் ரீசெண்ட் டைமில் நான் ரொம்ப நாள் இருந்தாலுமே இண்டஸ்ட்ரிக்குள்ளே அங்கங்கே நான் பார்த்துருக்கேன், நான் பேசியிருக்கேன். நான் அவர் கூட ஒர்க் பண்ணதில்லை. தங்கலான் மூலமாக தான் நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. உண்மையிலே வந்து நிறைய பேர் சும்மா சொல்லுவோம் நல்ல மனிதர்கள்னு சொல்லிட்டு. ஜிவி உண்மையிலே வந்து பயங்கர சூப்பரான ஒரு ஸ்பெஷலான பர்சன் எனக்கு. அண்டு மியூசிக் மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷனை ரிசீவ் பண்ணுறது, அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறது அண்டு ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு வந்து அவர் கூட வந்து வேலை செய்கிறதுக்கு. நிச்சயமாக தங்கலானில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அவர் எந்தளவுக்கு வந்து அவருடைய எஃபர்ட்டு அந்த ஒர்க்கு அது வந்து என்னென்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அவ்வளோ சூப்பராக வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய அவுட்புட்டை வந்து கொடுத்துருக்காரு. டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய வெற்றி பாடல்களாக ஒரு மியூசிக்காக நிச்சயமாக வந்து தங்கலான் இருக்குன்றது வந்து என்னுடைய நம்பிக்கை. அது பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் மனிதனாகவும் வந்து ரொம்ப சிம்பிளாக அண்ட் வந்து ரொம்ப கேரிங்காக ரொம்ப வேக்கிற அளவுக்கான ஒரு மனுஷனாக இருக்கார். எனக்கு அவர் ரொம்ப நாள் சந்தோஷமாக இருக்கணும், நிறைய வெற்றி அடையணும், நிறைய செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆசை. ஏன்னா இப்போ நான் அவரை வச்சு ஒரு தயாரிப்பாளராக ஒரு படம் பண்ணிட்டுருக்குறோம். என்னுடைய உதவியாளர் வந்து அகிரன் மோசஸ் வந்து படம் பண்ணுறான். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். ஸ்ரீநாத் பாசி பண்ணுறான், மலையாளத்துலேருந்து ஸ்ரீநாத் பாசி. அண்ட் வந்து இவர் பண்ணுறாரு. அண்டு சுனில் பண்ணுறாரு தெலுங்குலேருந்து. ஒரு 3 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. அண்ட் ரொம்ப நல்லா வந்துருக்கு. நான் எடிட் பண்ணதை நான் வந்து பார்த்தேன். அப்புறம் சிவாத்மிகா அவங்க வந்து பண்ணுறாங்க. அண்டு ஷூட் பண்ணதை வச்சு நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்டு நிச்சயமாக வந்து அவரோட ஆக்டிங்கும் வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக அந்த கேரக்டரை புரிஞ்சுட்டு சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அந்த படமும் அவருக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு ஞானவேல் சாருக்கு வந்து என்னுடைய நன்றியும் மகிழ்ச்சியும். ஏன்னா ஞானவேல் சார் வந்து நிறைய பேரோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஆளாக இருந்திருக்காரு. என்னுடைய லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து இந்த படத்து மேலே நிறைய நம்பிக்கை கொண்ட ஒரு தயாரிப்பாளராக நான் வந்து பார்த்தேன். இந்த படம் பற்றி அவர் வந்து என்கிட்ட நிறைய முறை பேசியிருக்காரு. ஒரு புது படம் இந்த மாதிரி வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, பயங்கரமாக வந்திருக்கு, டெஃபினட்டாக ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும், செம்ம சூப்பரான ஒரு ஒர்க்காக இருக்குது, எல்லாரும் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, டெஃபினட்டாக இது சூப்பராக ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு பெரிய நம்பிக்கையாக அடிக்கடி பேசுகிறதுல ரெபல் வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல வந்து அவர் வந்து பார்த்துட்டு இருந்தார். அண்டு ரெபல் டெஃபினட்டாக வந்து அவர் நம்பிக்கையை வந்து பெற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான சினிமாவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஞானவேல் சாருக்கு உறுதுணையாக இருக்கிற நேகாவுக்கு அண்ட் டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப அவங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து திரும்ப சாரோட பொறுப்புகளில் கொஞ்சம் பகிர்ந்து அவங்களும் வந்து நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்டு நம்முடைய சாரு அவர் வந்து ஒரு பெரிய பொறுப்பை வந்து எடுத்து வச்சுருக்காரு. அண்டு நிறைய சப்போர்ட்டிவாக ஞானவேல் சாருக்கும் அவருடைய தயாரிப்பு படங்களுக்கும் வந்து பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்காரு. நிச்சயமாக வந்து ஒரு கரெக்டான
ஒரு இடத்துல இது எல்லாமே வந்து ப்ளேஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் சக்தி பிரதருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நல்ல திரைப்படங்கள்ல நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார். குறிப்பாக வந்து சின்ன படங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சின்ன படங்கள் இப்போ கடைசியாக வந்த பைரின்னு ஒரு படத்தை வந்து அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்து வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணார். தியேட்டருக்குள்ள இப்போ மாதிரி சின்ன படங்கள் வந்து தியேட்டருக்குள்ள ஒர்க் ஆகலைனாலும் அந்த சின்ன படங்களுக்கு வந்து ஒரு ஒரு விநியோக உரிமை, ஒரு மதிப்பு கிடைக்குது இல்லை. இது தியேட்டருக்கு கொண்டு போக முடியும், தியேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியும், ஆடியன்ஸை வந்து பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக செய்ய முடியும் அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமான எஃபர்ட்டாக நான் வந்து பார்க்குறேன். இது மாதிரி வந்து செய்யறதுக்கு முன்னாடி ஆட்கள் இல்லை. ஏன்னா சின்ன படங்கள் எடுத்துட்டு படம் தியேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்கறது இருக்குது இல்லை. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மக்கள் வராங்களா இல்லையான்றது வந்து நிச்சயமாக அடுத்த ஸ்டேஜ். அது இப்போ என்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர்களுக்குள்ள ஏதோ வந்து ஒரு 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 பலம் இருக்குது. அந்த பலத்தின் மூலமாக நாங்கள் தியேட்டருக்கு கொண்டு போயிடுறோம். ஆனால் நிறைய தயாரிப்பாளர்கள், சிறிய தயாரிப்பாளர்கள் வந்து நிறைய நல்ல படங்களை எடுத்து வச்சுட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி கஷ்டப்படுறவங்கள ஒரு சில படங்களில் பார்த்துட்டு அந்த படங்களோட வேல்யூ புரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்த சக்திக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். நீங்கள் தொடர்ந்து இது மாதிரி வந்து நிறைய பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன படங்கள் வந்து வணிக ரீதியாக வெற்றி பெறுது. இப்போ வந்து ஜேபேபி படம் வந்து வணிக ரீதியாக வெற்றியானா வந்து அதில் ஒரு பெரிய சந்தேகம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஆனால் அந்த படம் வந்து எடுத்தது எங்களுக்கு வந்து பூர்த்தியாச்சா, மக்களுக்கு வந்து இது பிடிச்சிருந்தா, பார்த்தவங்க எல்லாமே பயங்கரமாக பாராட்டுறாங்க, பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அண்ட் வந்து எல்லாருமே இந்த படத்தை வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து என்னென்னா, வணிக ரீதியான வெற்றியை விட ஒரு படம் தரமானது, கிரிட்டிக்கலாக பயங்கரமாக அக்ளைம்டாக இருக்குது, இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம், இந்த படம் வந்து இவ்வளோ அசலான ஒரு மனிதர்களை பற்றி பேசுது அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அதில் ஒர்க் பண்ண மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னா ஒரு இன்னொரு லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுறதா வந்து நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அட்டகத்தி படமும் அப்படி தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் அது வந்து வந்தது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே பார்க்குறோம். டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரியான ஒரு முயற்சியை வந்து நம்ம வந்து பெரிய அளவில் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரியான தயாரிப்பாளர்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அண்டு சிவா சார், அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு மனிதர். அவருடைய திரைப்படங்களாகட்டும் அவர் கூட ஒர்க் பண்ணுறப்போ வந்து எனக்கு ஒரு நல்ல அனுபவம் வந்து இருந்திருக்கு. அண்ட் அவர் என்னை ப்ரைஸ் பண்ணுறது பார்க்குறப்போ எனக்கு உண்மையிலே பெரிய சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு தயாரிப்பாளர் ஆகணும்னு நினச்செல்லாம் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரல. எனக்கு சில வேலைகள் இருந்தது, அந்த வேலைகளை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இதுக்குள்ளே வந்தேன். நான் அதுக்கப்புறம் வந்து தயாரிப்பு பொறுப்பு எனக்கு வந்தவொடனே நான் அதை எடுத்து நான் ரசித்து தான் இன்றைக்கி வரைக்கும் நான் செஞ்சிட்ருக்கிறேன். ஒவ்வொரு கதையிலையும் சரி, கதாபாத்திரங்களும் சரி, எல்லாத்துலேயுமே என்னுடைய தலையீடுகள் இருக்கும். ஆனால் டைரக்டரை வந்து ஹர்ட் பண்ணாமல் அவருக்கு விரும்பிய, அவருக்கு தேவையான ஒரு விஷயத்தை வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு இடத்துல இருக்கும். அந்த மாதிரியான ஒரு தயாரிப்பாளர் தான் நான் சிவா சாரை நான் வந்து பார்த்தேன். சரோஜாவில் நான் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணுறப்போ அண்ணன் சுப்பிரமணிய சிவா அண்ணன் பயங்கர சப்போர்ட்டிவான ஒரு சின்ன விஷயம் நம்ம ஏதாவது பேசினா கூட அது ரொம்ப பெருசாக வந்து பேசி சப்போர்ட் பண்ணுறது இருக்குதுல்ல, அது ரொம்ப பயங்கரம் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. பாராட்டுறது அப்படின்றது வந்து சினிமாவில் ரொம்ப ரொம்ப கம்மி. யாராவது பாராட்டுவாங்களா நம்ம ஒர்க்கை பற்றி, இல்லை நம்ம பேசுகிறது அப்படின்றது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துல வந்து சில மனிதர்கள் தான் வந்து அது பயங்கர ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட ஒரு எலாபரேட்டாக வந்து பண்ணுறதுல வந்து எப்போவுமே வந்து சுப்பிரமணிய சிவானா வந்து அதில் வந்து ஒரு முதன்மையான இடத்துல இருக்காரு. அண்ட் இந்த நிகழ்ச்சி வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. பார்த்த விஷுவல்ஸும் வந்து பயங்கர ப்ராமிசிங்காக இருக்குது. அண்ட் இங்கே பேசின ஸ்டேஜில் பேசின எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது இந்த படத்து மேலே. நிச்சயமாக அந்த நம்பிக்கை வந்து திரையரங்கில் வந்து வெளிப்படும். அந்த ஒரு பெரிய ஒரு இந்த படம் வந்து ஒரு முக்கியமாக ஒரு விவாதத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த விவாதம் ஒரு சரியான இடத்தை நோக்கி நகரணும்னு நான் நினைக்கிறேன். அதில் பேசியிருக்க பாலிடிக்ஸும் ஒரு சரியான இடத்தை நோக்கி நகரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இரு மொழிகளை பற்றி பேசியிருக்காரு, ரொம்ப அதை கவனமாக கையாண்டிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் புதுமுக இயக்குனருக்கு அண்ட் நிதிஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் நிதிஷை நிறைய முறை நான் சந்திச்சிருக்கிறேன். அவர் சக்ரா கூட வந்து அவங்களோட மீட் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல பிள்ளை. நிச்சயமாக அவருக்கு இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைந்து அவருடைய திரைப்பட வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமாக அவர் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு எல்லாருக்குமே, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. நன்றி. ஜெய்பீம். நன்றி. சக்தி சார் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தார், ஜிவி சார் இந்த படத்தில் 200 ஆளுங்களை அடிக்கிறாமா, அதில் மெயின் அடி கிடக்கிறவன் நான் தான். கிடக்கிறவன் வாங்குறவன் நான் தான். பேர் வெங்கடேஷ், வெங்கின்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக டென்ஷனாக இருக்கேன், என்ன பேசுனேன்னு தெரியல. ஓகே, முதல்ல என் அப்பா அம்மாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். பிகாஸ் என்னை விட தமிழ் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டது அவங்க தான்.
ஸோ அதனால் இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இவ்வளோ பெரிய பேனரில் இவ்வளோ செம்ம கேரக்டரில் நடிக்க கிடைச்ச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பரஞ்சித் சார், தேங்க்யூ. உங்கள் மிகப்பெரிய ஃபேன். சர்பட்டையெல்லாம் எவ்வளோ தடவை பார்த்துருக்கேன்னு எனக்கே தெரியல சார். அப்புறம் மேடையில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். எஸ், ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு கால் கொடுத்த பினுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன். பிகாஸ் ஒரு ஹோப்லெஸ்ஸான சுச்சுவேஷனில் அவர் எனக்கு ஒரு கால் கொடுத்தாரு, இந்த மாதிரி ஒரு படம் இருக்காமா. முதல்ல நான் எதுவுமே சீரியஸாக எடுத்துக்கல, பிகாஸ் அதுக்கு முன்னாடி ஒரு 2 படத்துல இருந்து என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஸோ நானும் நினச்சேன் சும்மா ஓகே ஃபைனலாக பார்த்துக்கலாம். சரி, போக 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 நானும் நினச்சேன் ஓகே சீரியஸாக போகுது, ஸ்டுடியோ கிரீன் படம், ஜிவி சார் படம். சரி, ஷூட் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் எனக்கு அவ்வளோ ஹோப் இல்லை. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஓகே எஸ், தமிழ் சினிமாவில் நடிக்கிறோண்டா, ஜிவி சார் கூட நடிக்கிறோண்டா அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஐ வுட் லைக் டு தேங்க் அருண். நான் அப்போவே அருண்கிட்ட சொல்லியிருந்தேன், அருண் மச்சான் 70mm ஸ்க்ரீனில் ஃப்ரேம்ஸ் எல்லாம் எனக்கு பார்க்கணும், பிகாஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் அப்போவே அவன்கிட்ட சொல்லியிருந்தேன். தேங்க்யூ. நானும் பார்க்க நல்லா தான் இருக்கேன். இதோ பார்த்தீங்களா, அதுதான் தாடியெல்லாம் வச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் கெட்டப் சேஞ்ச் இருக்கட்டும்னு நினச்சிதான் இப்படி வந்திருக்கேன். அப்புறம் எஸ், அப்புறம் எனக்கு என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூவை நான் தேங்க் பண்ணோம். கல்லூரி வினோத் அண்ணா, ஒவ்வொரு சீன் இருந்தாலும் நான் அவர்கிட்டையும் போய் நான் ஹெல்ப் கேட்பேன், அண்ணா ஏதாவது ஆட் பண்ண முடியுமா. அவர் நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆதித்யா, ஆண்டனி அண்ணா, அப்புறம் ஷாலு, இங்கே இருந்து கிடச்ச இன்னொரு ட்ரெஷர், மை ஃப்ரெண்ட். அவன் இன்னைக்கு வர முடியலை. ஸோ அவனையும் நான் இப்போ இந்த மேடையில் நான் சொல்கிறேன். ஐரா, எல்லாரையும் நான் இப்போ யோசிக்கிறேன். சக்தி, ராஜேஷ், எல்லாரும் கூட நடிச்சதில் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த படத்தோட ஏடிஸ் டீம், ஆமாம் இப்போ முடிக்கிறேன். அப்புறம் ஏடிஸ் டீம் பால்கி, மணி, பாலு, கிட்டப்பன், கே, குமார், டிகே, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பிகாஸ் என்னை அப்படி பார்த்துட்டாங்க அதில். அப்புறம் எஸ், மம்மி நான் இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கேன். நான் ரொம்ப ஹாப்பி. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ. உன் வளர்ச்சியில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். மலையாளத்தில் சொல்ல வேண்டியதான், கொஞ்சம் பில்டப்பாக இருக்கட்டும் தான் தமிழில் பேசுகிறேன். அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இல்லை அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருக்கார், ஜிவி சார். வணக்கம் சார். சார், ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட என் ஃபஸ்ட் படம் தமிழில் இன்ட்ரடியூஸ் ஆகிறதில்ல. ஒன்று மட்டும் நான் அவரை பற்றி சொல்லிக்கிறேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே சொல்லுவார், மல்டி டேலண்டடான பர்சன். பிகாஸ் நடிக்குவார், நடித்ததுக்கப்புறம் அப்படியே சைடில் மாறி நின்றுட்டு அதான் எனக்கு கிடச்சிருக்கிற டைம். ஓகே, மாறி நிற்கும்போது நான் தான் போய் பேசணும், ஹாய் சார் எப்படி இருக்கேங்க. ஸோ அப்புறம் அப்படியெல்லாம் பேசின உடனே அப்போ நான் இப்படி பார்ப்பேன், என்ன பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜிவி சார் அங்கேன்னு கேட்டால் டப் பண்ணிட்டு இருக்காமா. டப்பிங் எல்லாம் வேனில் நடக்குதுன்னு இந்த சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். சார் மறுபடியும் திரும்ப வருவான், கேரவனில் போய் மியூசிக்கு என்னெல்லாம் படம், கேப்டன் மில்லர், தங்கலான், சூரரை போற்று ஹிந்தி ரீமேக்கு, அதுக்கப்புறம் நடிப்பாங்க. நான் ஒரே வேலையை பண்ணிட்டு அவ்வளோ யோசிச்சு பண்ணுறேன், அவர் ஒரே வேலையில் அப்போ சீன் அடிக்கும்போது போல அப்படி பண்ணுறாரு சார். சார் அண்ட் ஆல்சோ இஸ் எ வண்டர்ஃபுல் கோஸ்டர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மை மச்சான் நிகேஷ். தலைவா, தேங்க்யூ எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததில்ல. நான் மலையாளத்தில் ஒரு 4 ஃபிலிம்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் பண்ணதில் எனக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கிடைச்ச ஒரு செட்டு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் சீனுக்கு முன்னாடி அவங்ககிட்ட போய் பேசுவேன், ப்ரோ மூடு என்ன, ஸோ அவன் சொல்லி கொடுவேன், ப்ரோ இதுதான் மூடு. அப்போ நான் இந்த மாதிரியெல்லாம் ஆட் பண்ண முடியுமா, ப்ரோ நீங்கள் பண்ணுங்க ப்ரோ, நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க, ஏதாவது பிரச்சனைனா நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள், நான் நல்லா இருந்தேங்கன்னா ஃபுல் கிரெடிட்ஸும் அவனுக்கு தான், தப்பாக இருந்ததுனாலும் அவனுக்கு தான் ஃபுல் கிரெடிட்ஸ். மார்ச் 22 ரிபல் ரிலீஸ் ஆகுது. மெயின் ஒருத்தரை நான் விட்டுட்டேன், ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷன். பிகாஸ் நான் அவரை பற்றி சொல்லலைன்னா அடுத்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஞானவேல் சார், ரொம்ப தேங்க்யூ. இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர், நிகேஷ் என் பேரை சொன்னதும் நீங்கள் ஓகே பார்த்துக்கலான்னு நீங்கள் எடுத்த டிசிஷனால தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன். சென்னையில் இது என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச். அதுக்கெல்லாம் காரணம் ஞானவேல் ராஜா சார் தான். இன்னும் நிறையா ஆடியோ லான்ச் அட்டன் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். சார் இங்கே இருந்தீங்கன்னா இன்னும் நிறையா வாய்ப்பு கொடுங்க. அப்புறம்
இது நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்பீச் இல்லை, இங்கே வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் அங்கே இங்கே எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் ப்ரிப்பேர் பண்ண இன்னும் நல்லா பேசுவேன். ஸோ இந்த மேடையை நான் வந்து பாரஞ்சித் சார் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், நான் கொஞ்சம் கூட ப்ரிப்பேர் ஆனால் இன்னும் நல்லா தமிழ் பேசுவேன். ஏதாவது வாய்ப்பு இருந்தால் கொடுங்க சார். தேங்க்யூ சார். சார் அதான் இந்த மேடையை நான் என் வாய்ப்புக்காக ஆமாம் நடிக்கிறது தான் எனக்கு அவ்வளோ இஷ்டம். எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் சினிமா இல்லைன்னா என்னால் முடியாது. ஸோ ப்ளீஸ் இந்த படம் நீங்கள் பாருங்கள். நீங்கள் இந்த படத்தை ஹிட் ஆக்குனேன்னா எனக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். பாரஞ்சித் சார் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஜிவி சாருக்கு வணக்கம். ரெபல் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஸோ இந்த படத்தை எல்லாருமே முன்னாடியே ஸ்டோரி எல்லாருமே தெரியும். நான் தான் லாஸ்ட்டாக வந்து சேர்ந்தேன். இந்த படம் வந்து எனக்கு லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். ரஞ்சித் அண்ணா இந்த ஸ்டேஜில் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரஞ்சித் அண்ணா ஆல்ரெடி ஒரு ஸ்டேஜில் நான் சொல்லியிருப்பேன் ரஞ்சித் அண்ணா எனக்கு எவ்வளோ பிடிக்கும்ன்ட்டு. இந்த படம் கண்டிப்பாக நிகேஷ் வந்து ஒரு நல்ல அரசியல் படமாக கண்டிப்பாக பேசியிருப்பார். அட் சேம் டைம் ஒரு நல்ல ஒரு என்டர்டெயினான ஒரு படமாக இருக்குது. என்டர்டெயின்னா லைக் ஒரு படம் பவர் பேக்கடாக ட்ரெய்லர் டீசர் அது சாங்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. போகும்போது ட்ரெய்லர்ஸ் நான் சாங் போகும்போது ஆண்டன் ஒரு டவுட் கேட்டார், சார் ஹீரோயின் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். எவ்வளோ டவுட் இருக்குது ஆண்டனுக்கு டவுட், ஹீரோயின் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இதை ஓகே ஸோ அதான் ட்ரெய்லர் பார்த்துட்டு அண்ணன் அந்த டவுட்டே அதுதான். ஸோ இந்த படம் வந்து எனக்கு இப்படி ஒரு படம் அமைஞ்சது ஸ்டூடியோ எனக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நிகேஷ் ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த கதையை எனக்கு முதல்ல இந்த படத்துக்குள்ள நான் வரதுக்கான காரணம் தினேஷ் தான். தினேஷ்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கேகே அசிஸ்டன்ட் டைரக்டர் டைரக்ஷன் டீமில் இருந்த எல்லாருக்கும் சரி, அண்ட் ஆக்டர்ஸ் சத்யா நாகா எல்லாமே இருக்காங்க. ஒரு பெரிய டீம் இருக்குது. நாங்கள் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து மஞ்சுவல் வாய்ஸோட ஆஃப் ஸ்க்ரீன் தமிழ் வெர்ஷனில் தான் நாங்கள் இருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரே ஒரு ஃபேன் இருக்கான் மஞ்சுவல் வாய்ஸுக்கு. ஸோ ரொம்ப நன்றி. எனக்கு அவ்வளோ பேச தெரியாது, ஜிவி சாருக்கு தான் தெரியும். சார் ஜிவி சார் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச மியூசிக் டைரக்டர் தாண்டி வெயில் படம் வரும்போது அப்போ எனக்கு என்ன வயசு இருக்குன்னு தெரியல, சாருக்கு 16 வயசு நினைக்கிறேன். வெயில் வரும்போது அந்த சாங்கில் வந்து ஒரு வெயிலோடு உறவாடி சாங் ஆகட்டும், உருகுதே மருகுது அந்த சாங் ஆகட்டும், எல்லா சாங்கும் அவ்வளோ மெச்சூராக போட்டிருப்பாரு. நான் ஜிவி சார் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு இப்போ வரைக்கும் படத்தில் ஷூட்டில் ஒரு நாளுமே சொன்னதில்லை. நான் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் ஆல்மோஸ்ட் ஒர்க் பண்ணிட்டேன். டாப்பில் இருக்க எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுடைய மியூசிக்ஸ்லேயும் ஒர்க் பண்ணிட்டேன். ஆனால் இது எல்லாருக்கிட்டே சொல்லியிருக்கேன், ஜிவி சார் நான் சொன்னதில்லை. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சவர் ஜிவி சார். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சன் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அப்போ வந்து சிக்கு புக்கு சாங்கை பண்ணேன்னு சொல்லிட்டு ஜிவி சார் இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. நான் அப்போ ரொம்ப சின்ன பையன். அப்போ ஜிவி சாரை பார்க்கும்போது ஜிவி சாரோட ஸ்மைல் ஒன்று பண்ணியிருப்பார். அந்த ஸ்மைல் வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அது அந்த ஸ்மைல் தான் எவ்ரிடே இருப்பார். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஜிவி சார். அண்ட் ஜிவி சார் வந்து இன்னும் நான் ரொம்ப பர்சனல்னால் ஜிவி சார் ரீசெண்டாக என்னுடைய ஸ்டோரி ஒன்று சொன்னேன். நான் சாரிட்ட ஸ்டோரினா கதை இல்லை, லைக் லைஃப்பில் ஒரு விஷயம் ஒன்று சொன்னேன். போட்டோம் அவ்வளோதான், அவள் போய்டும் அப்படின்னாரு. அவங்களும் எனக்கு மெமரிஸ் இல்லைன்னா சாருடைய மதராஸ்பட்டினம் அந்த சாங்கு. ஸோ பர்சனலாக எனக்கு ரொம்பவே சார் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். சாருடைய சிரிப்பில் ஒரு கண்ணிங் இருக்குது, கொய்யால இருடா. லவ் யூ சார், லவ் யூ ஸோ மச். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சிவா சார், சுப்பிரமணிய சிவா சார் வந்து நான் தனு சார் கூட மாறி 2 ஒர்க் பண்ணும்போது எல்லாமே சிவா சார் மோஸ்ட் ஆஃப் கேரவனில் எல்லாத்துக்குமே சிவா சார் இருப்பார். சிவா சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டேரக்டர். திட்டியில் வந்து எல்லா விஷயமும் அவ்வளோ சூப்பராக வச்சுருப்பார். இப்போ அந்த திருச்சிக்கு ஒரு நாள் கலெக்டர் ஆகிட்டு வர அன்றைக்கி இருக்குது அப்படின்ற அந்த டைலாக்லாம் வந்து சூப்பராக வச்சுருப்பார். எல்லாருமே இங்கே எல்லா ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. எல்லாருக்குமே நன்றி. இன்னும் எந்த பேசுகிறானே தெரியல, ஏதோ டாபிக் போகுதுன்னு தோணுது. எனக்கு அப்படி தான் தோணுது. காரணம் எங்கள் ஜிவி சார் தான். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.